இங்க இந்த சின்ன பையனோட சந்தோஷத்துக்காக அவங்க அப்பா அம்மாவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு வருவாங்க. கிறிஸ்மஸ் டே வந்தாலுமே அவங்க அப்பா மாஸ்க போட்டுட்டு வந்து அவங்க பையன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து கஷ்டமே தெரியாத மாதிரி தான் 2 பேரும் வளர்த்துட்டு வருவாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அம்மா உடம்பு முடியாம இறந்தே போயிடுறாங்க. அந்த விஷயம் அவனால அவங்க அப்பாவாலையும் ஏத்துக்கவே முடியாம போயிருது. அவங்க அம்மாவோட சாவுல அந்த ஊர் கட்சிக்காரனே வந்திருப்பான். அவங்க இறந்ததை தப்பா அந்த சாவுக்கு வந்திருக்குங்கிட்டயுமே சொல்லிட்டு இருப்பான். அப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனுக்கு பயங்கர கடுப்பாயி சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்தாலே பிடிக்காம போயிருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் சின்ன வயசுல இருந்து அந்த பையனை பத்திரமா வளர்த்துட்டு வருவாரு. அப்படி ஒரு நாள் அந்த பையன் கடையில சாப்பிடறதுக்குமே கேட்பான். ஆனா அந்த கடைக்கார அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அங்க இருக்க குப்பையால சொல்றாரு. அது அந்த பையனுக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிருது. ஆக்சுவலா அவங்க அப்பா குப்பை கிளீன் பண்ற வேலை செய்யறனால எங்க போனாலும் அவருக்கு குப்பை கிளீன் பண்ற வேலையை வைப்பாங்க. அவங்க அப்பாவுமே தன்னோட பையன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையுமே செஞ்சுட்டு வருவாரு. அப்பாவுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு முடியாம போயிருது. அப்பாவுமே ஹாஸ்பிட்டல் சேர்த்துலான்னு அந்த பையன் போகும்போது அந்த ஊர்ல கட்சிக்காரனுங்களுமே ரோட்ல நிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. இதனாலே அவங்க அப்பாவை கூட்டிட்டு போக முடியாம அந்த பையனுமே போய் அவர் காலில் விழுந்து கொஞ்சம் இடம் விட்டீங்கன்னா எங்க அப்பாவுமே போய் ஹாஸ்பிட்டல சேர்த்துடுவோன்னு சொல்றான். அதுக்கு அவருமே அந்த சின்ன பையனை எட்டி உதச்சிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போக வழி விடாதனால அவங்க அப்பா அதே இடத்துல இறந்தே போயிடுறாரு. அது அந்த பையனால ஏத்துக்கவே முடியாம சின்ன வயசுல இருந்தே அவனை கொல்லணும்னு முடிவு எடுக்கிறான். நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.